ஏப்பா இங்க முத்தழகு யாரு? நீங்க யாருங்க? என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் யாருங்கிறது அவர்கிட்ட சொல்றேன். வாங்கய்யா வாங்க, இங்கதான் இருக்கான். முத்தழகு, முத்தழகு, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. வணக்கம். நீங்க வைதேகியுடைய தாத்தா. நீ காப்பாத்தின வைதேகி, உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற வைதேகி. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கிறா, என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ யாருங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ காப்பாத்தின பொண்ணு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ இல்லப்பா. அவ ஒரு ராஜ பரம்பரை. மன்னராட்சி ஒழியாம இருந்திருந்தா இன்னைக்கு வைதேகி இளவரசியா இருந்திருப்பா. பசும்பொன் ஜமீன் ராஜா ராஜமாணிக்கம் என் மகன். அவனுடைய ஒரே மகன் வைதேகி. ஒரு நாளைக்கு 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவன் என் மகன். இன்னைக்கு நாட்டை ராஜாக்கள் இல்லைன்னாலும் தன்னை ஒரு அரசனாகவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏழைங்க தன் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் என் மகன் ராஜா ராஜமாணிக்கம். யார் நீ? உன்னை யாரு உள்ள வர சொன்னது? வைதேகியோட ஃப்ரெண்டு. வாட்மேன்! ஐயா, இந்த நாய் யார் உள்ள விட்டது? ஐயா நான் வரலைங்க, சின்னமா தான் கூட்டி வந்தாங்க. தூக்கி வெளியே போடு. அரசாங்கத்துல பணம் வாங்கிக்கிட்டு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற பொண்ணுங்கள்லாம் பணக்காரங்கள் ஆயிடுவாங்களா? இவங்களே எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களெல்லாம் சுட்டு தள்ளிடுவேன். உன்னை சுத்தி பணக்காரங்களும் கோடீஸ்வரங்க மட்டும்தான் இருக்கணும். அதுதான் உன் அப்பாவுக்கும் பிடிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள், அதுவுமா அழாதம்மா. உங்க அப்பா குணம்தான் உனக்கு தெரியுமே. உண்மையான நண்பன் ஏழைதாங்கிறத நான் என் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன். ராஜா ராஜமாணியத்துக்கு இதெல்லாம் புரியாது. புரிய வைக்க வேண்டிய வழி எனக்கு தெரியாது.